ஹலோ கைஸ். பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சிச்சு. பாகிஸ்தான் அதில் 3-0 ஸ்ரீலங்காவை ஒயிட் வாஷ் பண்ணி தொடரை கைப்பற்றியிருப்பாங்க. இப்போ பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே ட்ரை சீரியஸ் 2020 மேட்ச் வந்து பாகிஸ்தானில் நடக்குது. முதல் 2020 மேட்ச்சில் ஜிம்பாப்வேயை வீழ்த்தி பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. இரண்டாவது 2020 மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கும் ஜிம்பாப்வேக்கும் இடையில் நேற்று நடந்துச்சு. ராவல்பிண்டியில் நடந்த இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. இதையடுத்து முதலில் ஆட வந்த ஜிம்பாப்வே அணி தொடக்க ஆட்டக்காரர் களமிறங்க பிரைட் பெனிட்டோ, 4வது விக்கெட்டுக்கு களமிறங்க கேப்டன் சிக்கந்தர் ராஜாவும் அருமையான பார்ட்னர்ஷிப் அமைத்ததுனால 20 ஓவர் முடிவில் ஜிம்பாப்வே அணி 8 விக்கெட் இழப்புக்கு 162 ரன் எடுத்திருப்பாங்க. ஜிம்பாப்வேயில் அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் பிரைட் பெனிட் 49 ரன்னுக்கும் கேப்டன் சிக்கந்தர் ராஜா 47 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் அசலங்கா 3 விக்கெட்டையும் ஹெசான் மலிங்கா 2 விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. இதையடுத்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆட வந்த ஸ்ரீலங்கா அணி ஜிம்பாப்வேயோட பந்து வீச்சை சமாளிக்க முடியுமா அடுத்தடுத்து ஆட்டம் இழந்துகிட்டே இருந்தாங்க. கேப்டன் சனாக்காவை தவிர வேறு எந்த பிளேயருமே டபுள் டிஜிட் ரன்னை கூட எடுக்கவே இல்லை. இதனால் ஸ்ரீலங்கா அணி 20 ஓவர் முடிவில் 95 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டும் இழந்து 67 ரன் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்திச்சிருப்பாங்க ஸ்ரீலங்கா அணி. ஸ்ரீலங்காவோட பேட்டிங்கில் சனாக்கா மட்டுமே 34 ரன் எடுத்தார். ஜிம்பாப்வே பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் எல்லா பாலும் சிறப்பாக செயல்பட்டாங்க. சிக்கந்தர் ராஜா ஒரு விக்கெட் எடுத்தார். இது 2020 மேட்ச்சில் சிக்கந்தர் ராஜாவோட 100வது விக்கெட் ஆகும். ஆட்ட நாயகன் விருது கேப்டன் சிக்கந்தர் ராஜாவுக்கு வழங்கப்பட்டது. இது இவர் பெற்ற 19வது ஆட்ட நாயகன் விருதாகும். 2020 மேட்ச்சில் அதிக ஆட்ட நாயகன் விருது பெற்று முதலிடத்தில் பெறுகிறார் சிக்கந்தர் ராஜா. கிரிக்கெட் அப்டேட்டை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம்.